சார், என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க. ஆபீஸ் கொஞ்ச தூரம் தானே இருக்கு. ஏங்க? இல்ல சார், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா ஆபீஸ்ல இருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனாலதான் வண்டி இங்கே நிப்பாட்ட சொல்றேன். நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டுங்க. இப்படியே மற்றவங்களுக்காக நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. சார், என்ன இருந்தாலும் நீங்க கம்பெனி எம்டி, நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப். அதுவும் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். 2 பேரும் ஒன்னா போனா தப்பா தானே பேசுவாங்க. ஒரு பொண்ணும் ஆணும் கார்ல ஒன்னா போயிட்டாங்கன்னா உடனே தப்பா? நம்ம மனசுக்கு எது நியாயம் படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அடுத்தவன் என்ன நினைப்பான்றத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சார், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. பாக்குறவங்க கேக்குற கேள்விக்கு என்னால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க. ஆ? சார், நீங்க என்ன சொல்றீங்க? லவ் பண்றேன்னு சொல்லுங்க. என்ன ஆ, சார், எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு சார். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் இப்படி பேசுறீங்க? ஆமால, அதை நான் யோசிக்கவே இல்லைங்க. சரி விடுங்க, நான் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்னங்க? சார், நான் தான் சொன்னேன்ல, செக்யூரிட்டி எப்படி பாக்குறாரு பாருங்க. இதுக்கு தான் கொஞ்சம் தூரத்துலயும் இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னேன். அவர் பார்க்கறதுல என்னங்க தப்பு? அவர் சாதாரணமாக கூட பார்த்துருக்கலாம்ல. நம்ம ஏன் தப்பா எடுத்துக்கணும்? வாங்க.